எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அந்த எக்ஸாம்பிள்ங்கிற அந்த இதுக்குள்ள நம்ம எப்படி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போறோம், அந்த டேட்டா பேஸ்ல எப்படி டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம், நமக்கு தேவையான டேபிள்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். போன வீடியோ செஷன்ல நான் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஒரு ஃபார்மை டிசைன் பண்றது சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து ஃபர்தரா டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றது இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டா பேசஸ் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க XAMPP அப்படிங்கிற இந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் சொல்லியிருக்கோம். அதை நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல இந்த ரெண்டு சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது டிஃபால்ட்டா ஸ்டாப்ல தான் இருக்கும், நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி போடணும். ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல PHP MyAdmin அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பேஜ்ல லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல PHP MyAdmin இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரீனுக்குள்ள தான் நம்ம டேட்டா பேசஸ் எது கிரியேட் பண்ண போறோம் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு டேட்டா பேசஸ் கிரியேட் பண்றது பண்ணிட்டு அதுக்குள்ள டேபிள்ஸ் கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க டூல் மாதிரி தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு கோடுமே நீங்க கொடுக்க தேவையில்ல. டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதோ இல்ல டேபிள் கிரியேட் பண்றதோ எந்த மாதிரி கோடும் கொடுக்க தேவையில்ல. இது மூலியமாவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க கொரிஸ் மூலியமாவும் பண்ணிக்கலாம். இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப புதுசா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா, நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கன்னா நியூன்னு இந்த இது ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து கிரியேட் டேட்டா பேஸ் நேம் நமக்கு வைக்க சொல்லுது. ஸோ நம்ம sample underscore db, ஓகேவா? sample underscore db ன்னு சொல்லி வச்சுட்டோம். இதுல இந்த கொலேஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இப்ப நிறைய நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம சைட்லலாம் வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லாங்குவேஜ் கன்வர்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த கொலேஷன்ங்கிற பர்பஸ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போனோம்னா இப்போ நிறைய ஆன்லைன் டெஸ்ட் வரும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணுவாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருமே, திரும்ப சேவ் பண்ணிட்டு திரும்ப ரிட்ரை பண்ணும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருமே, அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்றதுக்கு தான் இந்த கொலேஷன் யூஸ் ஆகுது. அதாவது எனி டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொலேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதை கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சா. லெஃப்ட் சைட்ல sample underscore db கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ இந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட் இன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட் இன் டேட்டா பேஸ் வந்திருக்கா. ஓகே, அப்ப இன்னும் எந்த டேபிளுமே நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ புதுசா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் நேம் வச்சுக்கணும். ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு இதுல எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதா. எத்தனை காலம்ஸ் வேணும்னாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 காலம்ஸ் வேணும் எனக்கு, அது போதும் அப்படின்ட்டா கோன் கொடுக்கணும். ஓகே, கோன் கொடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர்ங்கிற டேபிள்ல மொத்தம் 3 காலம் நீங்க கொடுத்துருந்தீங்க வந்திருக்கா. இப்போ இதுல நேம் சொல்லிட்டு நேம் கொடு. இது வந்து அந்த காலம் நேம், ஃபீல்டு நேம். இது டைப், இந்த ஃபீல்டு வந்து என்ன டைப், இன்டீஜர் டைப்பா, டெசிமல் டைப்பா, ஃப்ளோட் டைப்பா, இல்ல வேர்கேர் டைப்பா, டெக்ஸ்டும் இண்டிவிஜுவலும் சேர்ந்து வருமா அப்படிங்கிறது தான் இந்த வேர்கேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து இதோட லென்த் சைஸ் எவ்வளவுங்கிறத கொடுத்துக்கிறது. இப்போ கொடுத்துட்டீங்களா. அது போக இங்க டிஃபால்ட்ங்கிறது என்னதுன்னா டிஃபால்ட்டா இந்த காலம்ல வேல்யூ இருக்கணுமா, டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணுமான்னு கேட்டதுக்கு தான் கொடுக்கறதா. டிஃபைன் கொடுத்தோம்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ டிஃபால்ட்டா அதுதான் அங்க. எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ அங்க இருக்கும், அதுதான் மென்ஷன் பண்றது. மித்தபடியில உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லுன்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எந்த வேல்யூமே அவங்க கொடுக்காம இந்த டேபிள்ல சேவ் பண்ணாங்கன்னா இந்த ரெக்கார்டுக்கு நேரா நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லின் அதாவது எம்டி வேல்யூஸ் நீங்க கொடுக்க முடியாது, அதுதான் நல்ல கொடுத்துருக்கோம். ஏஐ அப்படிங்கிறது ஆட்டோ இன்க்ரிமெண்ட், பிரைமரி கீ செட் பண்றது. இப்போ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ வேர்கேர் 100ல இருந்து கொடுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபீல்டு கொடுக்குறீங்க. இப்போ டிஓபி அப்படின்னு கொடுக்குறீங்க, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ இதுக்கு என்ன டைப், நமக்கு டேட்டு தான் வரும். ஸோ இதுல நமக்கு டேட்டுன்னு ஒரு டைப் இருக்கும். அந்த டேட்டுங்கிற டைப்பை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க லென்த் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டேட்டு டைப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க லென்த் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டேட் ஃபார்மேட்ல சேவ் ஆயிக்கும். டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் PHPல என்னது அப்படின்னா இயர், மந்த், டேட். இதுதான் வந்து டிஃபால்ட். அவங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு காமிப்பேன், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ 1 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
நேம் அட்ரஸ் கூட வச்சுக்கலாம் அட்ரஸ். ஓகேவா? இப்போ அட்ரஸ் வந்து இப்போ வேர்கேர்ல வந்து இவ்வளவு லென்த் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். இன்னொரு டைப் இருக்கு, லாங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு. இது வந்து நீங்க எவ்வளவு நாள் டெக்ஸ்ட் நீங்க கொடுக்கலாம், எவ்வளவு நாள் இந்த காலம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க லென்த் நீங்க எதுக்கும் மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை, எவ்வளவு நாள் நீங்க இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டு இப்போ கீழே இதை ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ ரிஜிஸ்டர் இந்த சாம்பிள் டிபிக்குள்ள சாம்பிள்ங்கிற டிபிங்கிறது ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸுக்குள்ள ரிஜிஸ்டருங்கிறதுல ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த டேபிளை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை, அதனால எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. MySql ரிட்டர்ன் அண்ட் எம்டி ரிசல்ட் செட்டப் இருந்துச்சு. இதுல ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம கிரியேட் பண்ண டேபிளோட ஸ்ட்ரக்சர். நேமுங்கிறது காலம் நேம், அது என்ன டைப் வேர்கேர் ஆஃப் இந்த லென்த். ஓகேவா? கொலேஷன்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். டேட் ஆஃப் பர்த் என்ன டைப் டேட்டு, அட்ரஸ் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு பிரைமரி கீ அந்த டேபிள்ல இருந்தே ஆகணும். ஸோ அதை இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். அட் த பிகினிங் ஆஃப் டேபிள் ஸ்டார்டிங் எந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஃபீல்டே அதோட ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி இருந்தாதான் நம்மளுக்கு டூப்ளிகேட் பிரைமரி கீ இருந்தாலும் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்காது. ஸோ அட் பிகினிங் ஆஃப் டேபிள் கொடுத்துட்டு கோன் கொடுத்தீங்கன்னா புதுசா ஒரு இது கொடுக்க போறோம், ஐடி சம்திங் வச்சுக்கோங்க. அது இன்டீஜராகவே இருக்கட்டும், அடுத்தடுத்து வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் 1 2 3 அப்படின்னு வரதுக்காக. இப்போ இதை ஏஐ அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரக்சர்ல போய் பார்த்தீங்கன்னா ஐடி int of 25 ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கா. இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட், ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் நம்ம போட்டிருக்கோம், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ், ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள் கிரியேட் பண்ற ப்ராசஸ். எந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்கனாலும் இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஒரு பிரைமரிக்கு கட்டாயமான முறையில் அந்த டேபிள் வச்சிருக்கணும். நீங்க வச்சிருந்தீங்கன்னா தான் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அந்த டேபிள்ல விழுகிறத நீங்க அவாய்ட் பண்ண முடியும் உங்களால. ஓகேவா? இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, ஒரு டேட்டாபேஸ்ல எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, அதாவது இந்த டூல்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இது போக வேற ஏதாவது வீடியோஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு, சப்போஸ் எனக்கு PHP ரிலேட்டடா இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாவோ இன்டர்வியூ ரிலேட்டடா இது தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு வீடியோவை தேவையான வீடியோஸ் என்ன வீடியோஸ்ங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கட்டாயமான முறையில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.